Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்விஸ் காமர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டாபிக் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் படிக்க போகிறோம். ஸோ பிஸ்னஸ்னால் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், மெயின் திங் நம்ம ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ அது வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக. ஸோ அது வந்து ஏதாவது ப்ரொடியூஸ் நீங்கள் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், இந்த ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், சேல் பண்ணலாம். ஓகே, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ்னால் பொருள், சர்வீசஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லாட்டி ஒரு ஏதாவது ஒரு அட்வைஸ், ஏதாவது ஒரு லீகல் அட்வைஸ், ஏதாவது இருக்கலாம், சர்வீசஸ் சொல்லலாம். ஸோ அது பிஸ்னஸ் சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ்னால் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மெயின் திங் நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக இருக்கும். அது வந்து ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், பர்ச்சேஸாக இருக்கலாம், சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கலாம். ஸோ எந்த டைப் ஆஃப் இருக்கலாம், அது ரெகுலராக பேஸஸாக இருக்கிறது தான் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இவர் பாருங்கள், லைக் இஸ் குவைட் பிஸி, ரைட். ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காரு. ஸோ இது பிஸ்னஸ் மேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோப்ரேட்டர் சொல்லுவாங்க, ரைட். பிஸ்னஸ் மே பி டிஃபைன்ட். இது வந்து நிறையா ஆத்தர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே, சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க டெஃபினேஷன்ஸை. ஸோ பிஸ்னஸ் மே பி டிஃபைன் as an activity involving regular production or purchase of goods and services for sale, transfer or exchange with the objective of earning profits. ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ், அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், அது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது சேல் பண்ணலாம், ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். மெயின் திங் என்னது, இது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக இருக்கிறது வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மளிகை கடை. நம்மளுக்கு தெரிஞ்ச மளிகை கடை, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க, ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக. அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்மியாக வாங்கிட்டு நம்மக்கிட்ட விற்பாங்க. ஒரு 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 காஃபி, ஒரு 10 ரூபா காஃபி வந்து அவங்க வந்து 7 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட கொடுக்குறப்ப எவ்வளோ எம்ஆர்பியில் தான் விற்பாங்க, 10 rupees. ஸோ தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச், ஓகே. ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சேல் பண்ணுவாங்க. எதுக்கு சேல் பண்ணுவாங்க, சும்மா சேல் பண்ண மாட்டாங்க, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக சேல் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன சொல்லுவாங்க, பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏதாவது இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண, நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண, டாடா கம்பெனி இஸ் அ பிஸ்னஸ், ஓகே. ஹோல்சேலர் இஸ் எ பிஸ்னஸ், ஓகே. ரீட்டைலர் இஸ் எ பிஸ்னஸ். ஸோ ஒன்று இதெல்லாம் வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு ஜேம்ஸ் ஸ்டீஃபன்சன், business refers to the economic activity performed for earning. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன சொல்லலாம், ரெகுலராக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். மெயின் திங் வந்து ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்காக எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் சொல்லுவாங்க, கரெக்டாக. ஸோ அவர் வந்து ஜேம்ஸ் ஸ்டீஃபன்சன் அவர் சொல்லியிருக்காரு. அக்கார்டிங் டு ஹெச் ஹேனிங், business may be defined as a human activity directed towards producing or acquiring or wealth through buying and selling of goods. இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து ஏதாவது பை பண்ணாலும் சென்ட் பண்ணாலும் அதுவும் வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு வர இன்கம், வெல்த்னால் ப்ராஃபிட்ஸ், அதுலேருந்து வர இன்கம் வந்து நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹேனி டெஃபினேஷன் கேட்பாங்க. நீங்கள் ஹேனி டெஃபினேஷன் நல்லா படிச்சு வச்சுங்க, முடிஞ்சால் 3 படிங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அந்த ஒரு குவாலிட்டிஸ், ஓகே, இந்த பிஸ்னஸ்க்கு இருக்கிற குவாலிட்டிஸ். ஸோ இது கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க, ஓகே. ஸோ ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு பொருள் பார்த்தா இல்லை டேஸ்ட், இப்போது எப்படி சொல்கிறது, ஷாம்பூ, இஃப் யூஸ் ஷாம்பூ பண்ணால் அந்த ஷாம்பூ யூஸ் பண்ணுறதுனால இது மாதிரி குவாலிட்டிஸ் இருக்குது, இது மாதிரி ஹேர் லாஸ் ஆகலை, இதுமாரி நம்ம சொல்லுவோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஷாம்பூ. சேம் திங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அதோட தன்மை, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, பிஸ்னஸோட குவாலிட்டிஸ் என்னென்னா, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். ஸோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஓகே, இல்லாட்டி அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ஓகே. ஒருத்தவங்கள்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மெயின் திங்கை வந்து ஹியூமன் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எனக்கு வந்து மில்க் வேணும், ஓகே, எனக்கு வந்து மில்க் வேணும். அப்போ ஆவின்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மற்றவங்கக்கிட்டேருந்து வாங்குவாங்க, ஓகே. அந்த ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இண்டஸ்ட்ரி, இந்த டைரி இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க வந்து இது ப்ரொடியூஸ் அந்த அந்த மில்கெல்லாம் சேகரிச்சுட்டு அவங்க வந்து ஹியூமன் நம்ம மில்க் வேணுனாக்கா, நம்மளுக்கு பால் வேணும், என்ன பண்ணுவாங்க, ஆவின் பால் தான் வாங்குவோம். ஸோ நம்மளுக்கு வந்து அவங்க மெயின் இன்டென்ஷன் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். ப்ரொக்யூர்மெண்ட்னால் சேர்க்குறது, ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் ஆவின் பால், ஓகே. ஸோ மெயின் திங் நம்ம ஹியூமன் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இவங்களோட மெயின் இன்டென்ஷன், ஓகே. நெக்ஸ்ட்டு சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். நான் ஆல்ரெடி சொன்னேன், பிஸ்னஸ்னால் நீங்கள் சேல் பண்ணலாம்,
ஓகே. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்சும் பண்ணலாம். ஓகே. எக்ஸ்சேஞ்ச்னா எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னா, பழைய டிவி வாங்கி புது டிவி எடுத்துங்க. ஓகே, அது மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச். ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்சும் பண்ணி இன்னொரு பொருளும் வாங்கிக்கலாம். ஓகே. இல்லாட்டி கோல்டு விற்றுட்டு புது கோல்டோட போங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ். ஓகே. ஸோ அது வந்து there must be a sale or exchange of goods or services. When a person weaves clothes for his personal consumption, it's not business because there is no transfer or sale. For example, ஒரு டெய்லர் இருக்காங்க. ஓகே. அவங்க டெய்லர் என்ன பண்ணுவாங்க, ப்ளவுசஸ், இந்த ட்ரெஸ்ஸஸ், இதெல்லாம் ஷர்ட் அதெல்லாம் தைப்பாங்க. அது வந்து மற்றவங்களுக்கு தைச்சா அது பிஸ்னஸ். அது சொந்தமாக அவங்க பையனுக்கு, அவங்க அப்பாவுக்கு, அவங்க அம்மாவுக்குன்னு தைச்சாக்கா தட் இஸ் நாட் அ பிஸ்னஸ். ஓகே. ஸோ மற்றவங்களுக்கு பண்ணுறது தான் பிஸ்னஸ். தானாக பண்ணுறாங்க, ஐ மீன் அவங்க பர்சனலாக பண்ணிக்கிறது பிஸ்னஸ் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட்டு டீலிங் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ பிஸ்னஸ் சொன்னாலே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டீல் பண்ணுறது தான். ஓகே. ஸோ கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், லைக் கிளாத், பென், ப்ரஷ், பேக், இதெல்லாம் வந்து அவர் ப்ரொடியூசர் கூட்ஸ் லைக் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ ப்ரொடியூசர் கூட்ஸ் பிளான்ட் அண்ட் மிஷினரினா மிஷின்ஸ் எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. ஒரு கிளாத் பண்ணால் மிஷின் தேவை, ஒரு பென் செய்யணும் மிஷின் தேவை, ஒரு ப்ரஷ் தேவைன்னா மிஷின் தேவை. ஸோ இதெல்லாம் கூட நம்மளுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சர்வீசஸ்னால் என்ன, சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கேஸு, வாட்டரு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், எல்லாமே சர்வீசஸ். ஐ மீன் அவங்க ஜஸ்ட் சர்வீஸ் தான் பண்ணுவோம், கூட்ஸ் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் டீலிங் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நெக்ஸ்ட் ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங். எப்பவுமே ரெகுலராக இருக்கணும் பிஸ்னஸ்ஸு. சும்மா ஒரு நாள் பண்ணோம், இன்றைக்கி ரெஸ்ட்டு அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே ரெகுலராகவே இருக்கணும். ஓகேவா. இந்த மந்த் பண்ணோம், சரி அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே ரெகுலராக இந்த பிஸ்னஸ் இருக்கணும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. If a person buy a scooter for his use and later on dispose it off at a profit, he cannot be called as engaged in business. The buying and selling may recurrent to constitute business. ஒருத்தவங்க வந்து ஸ்கூட்டர் வாங்கியிருக்காங்க. ஸ்கூட்டர் வாங்கிட்டு கொஞ்ச நாள் விற்றுட்டு காசு வாங்கிட்டாங்க. அது ப்ராஃபிட், அது வந்து பிஸ்னஸ் சொல்ல மாட்டாங்க. பிஸ்னஸ்னால் என்ன, ஸ்கூட்டர் வாங்குவேன் விற்பேன். கரெக்டாக. ஸோ அந்த ரெகுலாரிட்டி இருக்கணும். பையிங், செல்லிங் ரெண்டுமே இருக்கிறது வந்து பிஸ்னஸ் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி ஸ்கூட்டர் வாங்கினேன், யூஸ் பண்ணேன், விற்றுட்டேன், அது நம்ம என்ன பிஸ்னஸ், அதெல்லாம் பிஸ்னஸே இல்லை. ஓகேவா. அது பர்சனல் யூஸு. அதே பிஸ்னஸ்னால் நீ ஸ்கூட்டர்ஸ் நிறைய பை பண்ணுவேன், நிறைய செல் பண்ணுவேன், பை பண்ணுவேன், செல் பண்ணுவேன். ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங். புரியுதா ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் மோட்டிவ். ஸோ டெஃபினட்டாக ப்ராஃபிட் மோட்டிவ் வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம பிஸ்னஸில் தொழிலில் இறங்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைப்போம், நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். யாரும் நினைக்க மாட்டாங்க லாஸ்ட்டில் போட்டோம் அதுன்னு. ஸோ மெயின் திங் வந்து நம்ம எப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த பிஸ்னஸ் வந்து என்கரேஜ் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ப்ராஃபிட் மோட்டிவ். ஓகே. நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க். ஸோ டெஃபினட்டாக ஒரு பிஸ்னஸ்க்கு போனாவே என்ன இருக்கும், ரிஸ்க்கு. கரெக்டாக. ஸோ நான் ஒரு பொருள் நான் தயாரித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாம்பு தயாரித்தேன். ஸோ அது வந்து நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு, கொஞ்ச நாளில் ஓடாமல் போயிடுச்சு. கரெக்டாக. அது சான்சஸ் இருக்குது. இப்போ என்னோடய ஷாம்பு பெஸ்ட்டு ஷாம்பு அப்படின்னு எவ்வளோ பெஸ்ட்டு ஷாம்பு இருந்தாலும் அது வேர்ஸ்ட்டு ஷாம்பு. சன்சில்க்கு அந்த டைமில் சன்சில்க், கிளினிக் ப்ளஸ் எல்லாம் ஃபென்டாஸ்டிக் கம்பெனிஸ். அதெல்லாம் பிஃபோர் மீன் 70s, 80s, 90ஸ்லாம் வந்து இந்த சன்சில்க்கு, இந்த கிளினிக் ப்ளஸ் இதெல்லாம் வந்து சூப்பர் ஷாம்பூஸ். பட் இப்போல்லாம் அது வந்து அதெல்லாம் ஓடவே மாட்டேங்குது. பிகாஸ் ஒரு டேஸ்ட் சேஞ்ச் ஆகுது கஸ்டமர்ஸ்க்கு. கரெக்டாக. ஸோ அது ரிஸ்க்கு, டெஃபினட்டாக ரிஸ்க் இருக்குது. என்னென்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் மேபி என்னென்ன ரிஸ்க்னால கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம். எனக்கு இது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே, நம்மளே இருக்கோம் ஒரு ப்ராடக்ட்டில் இன்னொரு ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணுறோம். கரெக்டாக. ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், ஏதாவது பொருள் அவங்களுக்கு கிடைக்காம போகும். ஓகே. டிரான்ஸ்போர்ட் பாட்டில் நெக்ஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால பொருளோட ஜாஸ்தி 10 rupees இருக்க பொருள் வந்து 12 rupees ஆக்குவாங்க. பவர் கிரைசிஸ், மீன் எலக்ட்ரிசிட்டி பவர், ஏதாவது ஒரு சர்க்கியூட் ப்ராப்ளம் இதுமாரி இருந்தாலும் அது வந்து லாஸில் ரிசல்ட் ஆகும். கரெக்டாக. தட் இஸ் வை ப்ராஃபிட் இஸ் செட் டு பி ரிவார்ட் ஃபார் ரிஸ்க் டேக்கிங். ஸோ எப்பயுமே இட்ஸ் அ ரிஸ்க் டேக்கிங். ஸோ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ப்ராஃபிட்ஸும் பார்க்க முடியாது, ரிஸ்க்கும் பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு
எஸ் கன்க்ளூஷன். ஸோ இவ்வளோ 6 எலிமெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்குற சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கூட்ஸ், சேல் ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும், ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், ரெகுலராக இருக்கிறது வந்து வில் கால் இட் ஆஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, சேல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு எப்பயுமே சேல் பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபரிங் இருக்கணும், எக்ஸ்சேஞ்ச்னால் பொருள் வச்சு பொருள் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பொருள் விற்றும் காசு வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, டீலிங் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், பிஸ்னஸ் சொன்னாவே கூட்ஸ் அண்ட் சர்வீஸில் டீல் பண்ணுவோம். ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங் எப்பவுமே ரெகுலராக இருக்கணும். ப்ராஃபிட் மோட்டிவ், மெயின் நம்ம பிஸ்னஸில் இறங்கினாவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னு தான் இருப்போம். எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க், எப்பயுமே பிஸ்னஸ் சொன்னாவே ப்ராஃபிட் மோட்டிவும் இருக்காது, ரிஸ்க்கும் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் த கன்க்ளூஷன்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். ரைட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபார் ஃப்யூச்சர் நோட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து எல்லா நோட்ஸுமே நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ அப்டேட்டாக இருங்க. தேங்க்யூ.